நிறைய பேருடைய வாழ்க்கையில் பலவிதமான தனிப்பட்ட வாழ்க்கையில் வியாதிகள், பிரச்சனைகள், கடன் பாரங்கள், பலவிதமான நெருக்கங்கள், பிசாசின் போராட்டங்கள், ஜெபம் பண்ணி பார்த்தாலும் அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி கலக்கம். ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்து ஜெபிக்கத்தான் செய்கிறோம். ஆனாலும் ஒரு விடுதலை இல்லை, ஆனாலும் ஒரு சுகமில்லை. இப்படி வேதனையோடு இருக்கிற மக்கள் அநேகர். அப்போ என்ன செய்யலாம் என்று நிறைய எங்களுக்கு வரக்கூடிய ஜெப குறிப்புகள், ஜெப விண்ணப்பங்கள், ஃபோன் மூலமாய் வரக்கூடிய ஜெப விண்ணப்ப காரியங்களையெல்லாம் கவனித்த போது, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காரியத்திற்காக ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவாக சொன்னார். இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது. மார்க் 9ஆம் அதிகாரத்தில் இயேசு இந்த காரியத்தை தன் சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அதை ஞாபகப்படுத்தி சில காரியங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது தான் அதில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட முடியும். அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக ஆண்டவர் பேசினார். அதன்படி வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபத்தை ஏற்படுத்தி எங்களிடத்தில் ஜெபிக்க வருகிற சில பாரமான ஜெப குறிப்புகளை கொடுக்கிற எல்லாருக்கும் சொல்லி நாங்கள் இங்கே வெள்ளிக்கிழமை தோறும் இரவில் ஜெபக்குழுவாக ஜெபித்து நீங்களும் உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னபோது அநேகர் வீடுகளிலே உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். அது நிமித்த நிறைய பேர் சுகமடைவதை, விடுதலை அடைவதை நாங்கள் அறிந்தபோது தேவனை துதித்தோம். அப்போ தான் ஆண்டவர் பேசினார், இது அறியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. என் உபவாச ஜெபத்தினுடைய மேன்மை நிறைய பேருக்கு தெரிவதில்லை. அதனால் அவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினால் அவங்களுக்கு அற்புதங்களை, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். என் ஆண்டவர் பேசினதுனால கர்த்தருடைய ஆலோசனையின்படி இந்த ஆசீர்வாத உபவாச ஜெபம் இன்றைக்கு முதலாவது நாம் ஆரம்பிக்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிலேருந்து 8 மணி வரை நாங்கள் இயேசுவுடைய ஜெபக்குழுவாக உங்களோடு இணைந்து ஜெபிக்க போகிறோம். அதாவது உங்களுக்காக ஜெபிக்கிற நாள் இது. இந்த நாள் நம்ம தேசத்துக்காகவோ மற்றவர்களுக்காகவோ அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். என் பிள்ளைகள் தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க எழுப்புதலுக்காக, ஆத்ம ரட்சிப்புக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி ஜெபிக்கிறவர்களை சாத்தான் குறிவைத்து தாக்குகிறான். அதனால் அவங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும், அவங்க ஆசீர்வதிக்கப்படணுமானா உபவாச ஜெபம் அவசியம். இது கடைசி காலம். அதனால் உபவாச ஜெபத்தில் அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினபடினால் இந்த ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவில் இது மாதிரி 1 மணி நேரம்தான் நீங்கள் குடும்பமாய் இணைந்து எங்களோட சோசியல் மீடியாவில் இது ஒளிபரப்பப்படும். நம்முடைய கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனலில், அப்புறம் எல்லா சோசியல் மீடியாக்களிலேயும் இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பலாம். இன்றைக்கு பாருங்கள், இந்த ட்ரெயிலில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பேர் நீங்கள் ஜெப குறிப்பு அனுப்பி இருக்கிறீங்க உங்களுக்காக ஜெபிக்க. நாங்கள் அதெல்லாம் வகை பிரித்திருக்கிறோம். சிலர் கொரோனா நோயினால் அந்த தாக்கப்பட்டு, வைரஸினால் தாக்கப்பட்டு அது இந்த முழு விடுதலைக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். வியாதிகள், பலவிதமான வியாதிகள், கேன்சர் வியாதி, ஆர்த்தரைட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், பலதரப்பட்ட நோய்கள், அப்படி பாதிக்கப்பட்ட நிறைய பேர் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிறீங்க. அது குடும்ப ஆசீர்வாதம், குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, கணவர் ரட்சிக்கப்படல, குடும்பத்துக்குள்ளே ஒருமனம் இல்லை, குடும்பத்தில் திருமண காரியம் தடைப்பட்டிருக்கு, கற்பத்தின் கனி இல்லை, இது மாதிரி குடும்ப பிளஸ்ஸிங், அந்த ஆசீர்வாதம், அது மாதிரி குடும்ப பிரச்சனைகள், அதுக்காக ஜெபிக்க. கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, வருமானம் இல்லை, வேலை இல்லை, அதனால் பாதிப்புகள், இந்த மாதிரி பாதிப்புகள், அசுத்தாவிகள், பயம், திகில், மரண எண்ணம், தூங்க முடியல, பிசாசினால் உண்டாகிற போராட்டம், இது மாதிரி. அப்புறம் பிஸ்னஸ், தொழில் காரியம், நஷ்டம், இழப்பு, தொழிலை நடத்த முடியல, இந்த ஊரடங்கு காலத்தில் நிறைய பாதிப்பு, என்ன செய்கிறேன்னு தெரியல. படிக்கிற பிள்ளைகள், எஜுகேஷன், இன்னும் காலேஜ் ஸ்கூல் திறக்கப்படலை, மேல் படிப்பு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இப்படி பல காரியங்கள், இது மாதிரி பல காரியங்கள் நீங்கள் எழுதியிருக்க. எல்லாவற்றையும் நாங்கள் வகை பிரித்திருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் வகை பிரித்து அப்படி தான் நம்முடைய ஜெபக்குழுவிலே நாங்கள் உபவாசித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நாம் இதை 5 வகையாக பிரித்து அவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம்.
இயேசுடிக்கிறவனுடைய குழுவின் 5 பேர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இது உங்களுக்காக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறது. இன்றைக்கி உபவாசத்தோடு நீங்கள் காத்திருக்க சொன்னால் உபவாசத்தோடு இருக்கிறீங்களா? ஒருவேளை மத்தியான உணவை நீங்கள் தள்ளிவிட்டு உபவாசத்தோடு இருந்து இந்த 7 8 ஜெபம் முடிந்த பிறகு உபவாசத்தை முடித்து கொள்ளலாம். அல்லது இரவு நாங்கள் உபவாசம், இந்த ஜெபத்துக்கு பிறகு அப்படியே ஃபாஸ்டிங்கோடு இருந்துடுறோம், மறுபடியும் நாங்கள் 1 மணி நேரம் குடும்பமாக கூடி ஜெபிக்கிறோன்னு இருந்தாலும் சரி, தேவன் இதை கவனிக்கிறார். இந்த உபவாச ஜெபம் எவ்வளோ முக்கியம் அது குறித்து சில வேத வசனத்தை சொல்கிறேன். அதுக்கு முன்னால் 2 பாடலே பாட போகிறேன். எல்லாம் வந்திருக்காங்களா பாருங்கள், வீட்டில் எல்லோரும் ஜெபிக்கிறவங்க ஏனோ தானவென்று இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு 1 hour தான், இன்னும் 10 நிமிஷம் கடந்துன்னு 50 நிமிஷம்தான். கருத்தாக ஜெபம் பண்ணிட போகிறோம். எல்லாம் ஒன்றா வாங்க, சேர்ந்து கைத்தட்டி பாடணும். ஜெபத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். நீங்கள் பார்வையாளர்கள் அல்ல, ஜெபிக்கிறவர்கள். யூ ஆர் நாட் ஏ ஸ்பெக்டேட்டர். நீங்கள் இப்போ ஜெபிக்க போகிறீங்க. உங்களோட இணைந்த நாங்களும் ஜெபிக்கிற ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அதனால் நம்ம ஜெபத்தோடு இருப்போம். 2 பாடல் பாடின பிறகு நான் வசனத்தை சொல்லி நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம். ஒருவேளை ஐயோ நான் ஜெப குறிப்பு அனுப்பலையே, நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, ஒரு பேப்பர் எடுங்க, நீங்களே எழுதுங்க. உங்கள் ஃபேமிலிக்கான ஜெப குறிப்பு அந்த பேப்பரில் எழுதுங்க. என்னென்ன காரியம், சுகம், கடன் பிரச்சனை மாறணும், பிள்ளை என்ன தேவையோ அதை எழுதுங்க. எழுதி ஃபேமிலியாக நீங்கள் உங்கள் முன்னால் வச்சு நான் ஜெபம் நடத்தும் போது அதில் கை வைத்து எங்களுக்கு இந்த காரியத்தில் நீங்கள் அற்புதம் செய்யணும், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? தேவனுக்கு தான் தெரியப்படுத்தணும். அதனால் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்க. இந்த பாடல் பாடுற நேரத்தில் எழுதி எல்லாம் ரெடியாக இருங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பவர், சுகம் தருபவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். நீங்கள் எப்போ உபவாசத்தோடு ஜெபிக்க தீர்மானம் பண்ணிங்களோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். சிலர் நினைக்கிறீங்க, ஐயோ இது உபவாசம்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு நினைக்கலாம். பரவாயில்லை. ஆனால் இனி வர நாட்களில் வாரம் உபவாசித்து ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. சரியா? இன்றைக்கி தெரியாததுனால சரி, இனிமே கொஞ்சம் உபவாசத்துக்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளுவோம். ஒரு வேத வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிவிட்டு ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் எஸ்ரா 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 599வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரே ஒரு வசனம் தான், அதை வாசித்துட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். சரியா? அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எஸ்ரா என்ற தேவ மனிதர், நல்ல வேதத்தை அறிந்த வேத பாரகன். கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து அவங்க அடிமைகளாக பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் இருந்தபோது கர்த்தர் அற்புதம் செய்து எஸ்ரா தலைமையில் ஒரு பெரும் கூட்டம் அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி எருசலேம் தேவாலயத்தை கட்ட தேவன் வழி திறக்கிறார். ஒரு பெரிய நீண்ட பிரயாணம், கிட்டத்தட்ட 1000 மைல் பிரயாணம், பல மாதங்கள் பிரயாணம். ஒரு பெரும் கூட்டம் குடும்பமாக, கணவன் மனைவி பிள்ளைகளாய் தங்களுடைய மிருக ஜீவன்களோடு பிரயாணப்பட்டு வர்றாங்க. வரும்போது அந்த காலத்தில் இந்த காலம் மாதிரி கிடையாதுல்ல. அப்போ கரண்ட் கிடையாது, லைட்டு கிடையாது, ராத்திரி ஆனால் எங்கேயாவது தங்கணும், இந்த மாதிரி வசதிகள் கிடையாது. காட்டு பகுதி, எங்கேயாவது வனாந்தரங்க தான் தங்கணும். அப்போ திருடர்கள் பயம் இதெல்லாம் உண்டு. இந்த சூழ்நிலையில் எஸ்ரா ஒரு காரியத்தை செய்கிறாரு. அங்கே அகாவா என்கிற நதி அண்டையிலே தங்குறாங்க. பொதுவாக ட்ராவல் பண்ணும்போது நதி பக்கத்தில் தான் தங்குவாங்க. ஏன்னா குடிக்கிறதுக்கு தண்ணீர், குளிக்கிறதற்கு தண்ணீர் வசதி பார்த்து தான் தங்குவாங்க. அகாவா நதி அண்டையில் கொஞ்சம் இளைப்பாறு விட்டு ட்ராவல் பண்ணணும். இப்போ எஸ்ரா என்ன செய்கிறார் பாருங்கள், 21ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறுவித்தேன். நமக்கெல்லாம் இன்றைக்கி உபவாசம். அதனால் யாரும் சாப்பிடாமல் உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி உபவாசத்தை கோரித்தார். ட்ராவல் கொண்டிருக்கும் ஒரு வழியில் ஒரு நதிக்கரையில் அவங்கெல்லாம் உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. 23வது வசனம் பாருங்கள். அந்தபடியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் எதை
தேவனிடத்தில் அதை தேடினோம். ஆண்டவுடைய கரம் கூட இருந்து தங்களை பாதுகாத்து நடத்தணும். முந்தின வசனத்தில் இருக்கிற அதை சொல்லி அவங்க ஜெபிக்கிறாங்க. தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் நாங்கள் காரியத்தை வைத்து அவரிடத்தில் உதவியை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பார்த்தீங்களா, உபவாசம் பண்ணி அவங்க ஜெபித்த உடனே தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார், அவங்க வேண்டிக் கொண்டபடி செய்தார் என்று வசனம் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் உபவாசத்தை ஜெபிக்கிறீங்க குடும்பமாய் இல்லை. ஒருவேளை நீங்கள் நான் சொல்லிட்டேன், முதல்ல சிலருக்கு அது விளங்காமல் இருந்திருக்கும். அடுத்த வாரத்திலேருந்து ஃபாஸ்டிங் இல்லை, உபவாசிக்கணும். உபவாச ஜெபத்தை பற்றி ஆண்டவர் இயேசுவும் தெளிவாய் பேசியிருக்கிறார். மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5, 6, 7 வசன அதிகாரங்களை வாசிக்கும் போது ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், உபவாசத்தை குறித்து இயேசு பேசுகிறார். அப்போ இயேசு தன் சீஷரிடத்தில் சொல்லும்போது, ஏன் எங்களால் இந்த பிசாசை துரைத்து விட முடியல, ஏன் எங்களால் முடியவில்லை? சில தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் கூட சில காரியத்தை முடியலை. ஏன் முடியலை? ஏன் ஜெயிக்க முடியலை? ஏன் வெற்றி பெற முடியலை? ஏன் இதில் அற்புதத்தை காண முடியல? ஏன் இங்கே காரியம் நடக்கலை முடியலைன்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறார், இந்த வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது. அப்போ உபவாசத்தை ஜெபிக்க வேண்டும் என்பதை இயேசு வலியுறுத்துகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் வரும்போது ஆதி திருச்சபையில் அவங்க உபவாசம் பண்ணி கர்த்தரை ஆராதித்தார்கள் என்றும் வேதத்தை பார்க்க முடியும். உபவாச ஜெபத்தை குறித்து குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் உபவாசம் என்பது என்ன? சாப்பாட்டை ஒதுக்கி, நம்ம சாப்பிடுவதை ஒதுக்கி வைத்துவிட்டு ஜெபிப்பது, ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது. நிறைய சாப்பிட்டோன்னு வைக்கல, சரீரம் ஜெபத்துக்கு ஒத்துழைக்காது இல்லை, சரீரம் பலவீனமாயிரும், ஜெபிக்கணும்னு நினச்சாலும் முடியாது. ஆனால் சாப்பாட்டை ஒதுக்கிட்டு ஜெபிச்சு பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஜெபிக்கலாம், ஃப்ரீயாக ஜெபிக்கலாம், லகுவாக இருக்கும். ஜெபத்துக்கு உதவி செய்வது உபவாசம். அது மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு பலன் சேர்ப்பது உபவாசம். நீங்கள் உபவாசம் எடுத்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜெபிக்கிறீங்க. பைபிளில் பாருங்கள், மோசே அப்படி ஜெபித்தார், நெகேமியா ஜெபித்தார், எஸ்தர் அப்படி ஜெபித்தாங்க. இதெல்லாம் நம்ம பைபிளில் பார்க்குறோம். தானியேல் ஜெபித்தார் உபவாசம் பண்ணி. அப்போ உபவாச ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. நீங்கள் ஜெபத்துக்காக உங்கள் சாப்பாட்டை ஒரு தியாகம் பண்ணி காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பரலோகம் தேவன் அதை உற்று கவனிக்கிறார். இவங்க சாதாரணமாக வசதிப்படி ஜெபிக்கலை, ஒரு உபவாசத்தோடு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜெபிக்கிறாங்க அப்படின்னு தேவன் அது கொஞ்சம் கவனமாய் பார்க்கிறார். உபவாச ஜெபத்தில் ஒரு வல்லமை உண்டு. பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், சோதனைகளை மேற்கொள்ள முடியும். அதனால் உபவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அவங்களுடைய பலனை பொறுத்து. சிலர் 3 நாள் உபவாசிப்பாங்க, 7 நாள் உபவாசிப்பாங்க, அதெல்லாம் 21 நாள் உபவாசிப்பாங்க. நான் அதுக்கெல்லாம் போகவில்லை. இப்போ நம்ம தேசத்துக்காக 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்தோம், அதெல்லாம் நடக்கலை. 3 நாள் உபவாச ஜெபம், அது டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் உபவாசிப்பது உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக. நல்ல கவனிங்க, தேசத்துக்காகவும் நம்ம உபவாசத்தை ஜெபிக்கணும், அது முக்கியம். அதே மாதிரி நம்முடைய சொந்த குடும்பம், உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டியது முக்கியம் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ இங்கே எஸ்ரா உபவாசத்தை கூறிவிட்டார். கூறி எதுக்கெல்லாம் ஜெபிக்க? முதலாவது உபவாசத்தில் என்ன நடக்கிறது? நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கு. நீங்கள் உபவாசம் பண்ணுவது தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துவதற்கு ஒரு அடையாளம். ஆண்டவருக்கு முன்னாலே உங்களை தாழ்த்துவதற்கு ஒரு அடையாளம். அப்போது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அந்த ஜெபத்தில் ஒரு தேவனுடைய கிருபை வெளிப்படும். உங்களை நீங்கள் தாழ்த்துகிறீங்க, உங்களுடைய சரீரத்தை ஒடுக்குறீங்க. பவுல் சொல்லுகிறார், என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். அதுக்கு என்ன செய்கிறது? ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு என்ன அர்த்தம்? சரீரத்துக்கு பட்டினி போடுவார். இந்த ஆகாரம் கொடுக்காமல் இந்த மாம்சத்துக்கு பட்டினி போட்டுட்டா உள்ளான ஆவிக்குரிய மனிதன் பலன் கொண்டு எழும்புவான். இந்த சரீரம் பலவீனப்பட உன்னுடைய உள்ளா இருக்கிற ஆவிக்குரிய மனிதன், ஸ்பிரிச்சுவல் மேன், பலன் கொண்டு எழும்புவான். அவன் தான் புது பலன் அடைவான். அதுதான் உன்னுடைய ஆவிக்குரிய பலன். அதனால தான் இந்த உபவாச ஜெபம் அவசியம். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அப்போது உங்கள் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக எங்களை தாழ்த்துகிறோம், எங்கள் பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமே எங்களை தாழ்த்தி எங்களை ஜெபிக்கிறோம்.
பார்த்துங்க, நினிவேவில் அந்த ராஜா அறிவித்தான், 40 நாள் தான் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகணும். உபவாசத்தை கோரினான். பிள்ளைகள், பெரியவங்க, ஆடு மாடு மிருகம் எல்லாத்துக்கும் ஃபாஸ்டிங். எல்லாருமே தங்களை அதுக்கு தேவன் அந்த தாழ்மையை பார்த்து இறங்கி அவங்க மனம் திரும்புதலை பார்த்து அந்த அழிக்காதபடி நினிவே பட்டணம் பாதுகாக்கப்பட்டது. அப்போ நம்மை தாழ்த்துகிற ஆண்டவருக்கு முன்னால் அதுக்கு அடையாளம். 2வது, எங்களுக்காக ஜெபிக்க. எங்களுக்காகன்னா ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பத்துக்காக, எனக்காக, என் குடும்பத்துக்காக ஜெபிக்க. ஆண்டவரை, எனக்காக ஜெபிக்கிறேன். என் குடும்பம், என் மனைவி பிள்ளைகள், என் கணவர் பிள்ளைகள், எங்கள் அப்பா அம்மா, என் மாமனார் மாமியார், என் கூட இருக்கிற என்னுடைய உறவுகள், எங்கள் வீட்டாருக்காக, எனக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, சுகத்துக்காக, பலனுக்காக, பாதுகாப்புக்காக எவ்வளோ காரியம் ஜெபிக்க வேண்டியிருக்குல்ல, அதுக்காக ஜெபிக்க. எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும். பார்த்தீங்களா, ஃபார் அவர் சில்ட்ரன், ஸ்பெஷலாக பிள்ளைகள், அடுத்த சந்ததி, தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் என்னைக்காவது உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். பேரண்ட்ஸ் யோசிங்க, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக என்றைக்காவது நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் ஜெபிக்க அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாளாவது எங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணுற ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் வரணும், ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும், பள்ளிகளுடைய படிப்பு மார்க்குக்காக ஜெபிக்கிறோம். முதல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஜெபிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை, அப்புறம் சுகம், அப்புறம் படிப்பு, அப்புறம் அவனுடைய எதிர்காலம், எல்லாத்துக்காக நீ உபவாசம் பண்ணி ஜெபிச்சு பாருங்கள். என்னை பிள்ளைகளை டச் பண்ண, அவங்களை கெடுக்க சாத்தான் பல கண்ணிகளை வைப்பான், அவங்களை தாக்க பிசாசு பல முயற்சி பண்ணுவான். என்ன ஆபத்து எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் உங்களுடைய ஜெபம் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். உங்களுடைய உபவாச ஜெபம் பிள்ளைகளை பாதுகாக்கும். பிள்ளைகளுக்குரிய தேவ தூதர்கள் கருத்தை அவனை கவனிப்பதற்கு உங்களுடைய ஜெபம் அவசியம். அதனால தான் பாருங்கள், பிள்ளைகளுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்கு பேர் சொல்லி ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த குழந்தைகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஒவ்வொருத்தரை பேர் சொல்லி ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய சுபாவங்கள் மாறும், அவருடைய குணங்கள் மாறும். அவங்க ரொம்ப எதிர்த்து பேசுகிறவங்க கூட சாந்தமாக மாறிடுவாங்க, வயலண்டாக பிஹேவ் பண்ணுறவங்கள அமைதியாகிடுவாங்க. உங்களுடைய ஜெபத்தில் அது நடக்கும். அந்த நீங்கள் ஜெபிக்க அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு பிள்ளைகள் அப்படி மாறிடுவான். பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும். அவங்க நிறைய பொருள் கொண்டு வராங்க. எருசலேம் தேவாலயத்துக்கு ராஜா கொடுத்து அனுப்பின தங்கம் வெள்ளி பொருட்கள் எல்லாம் அது பாதுகாக்கப்படணும். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீடு தந்திருக்கிறாரு, அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாவது இருக்குல்ல, ஒரு சைக்கிள், அதில் ட்ராவல் பண்ணுறீங்க, பைக்கு, காரு, உங்களுடைய நிலங்கள், தோட்டங்கள், அது பாதுகாக்கப்படணும்ல. அப்போ அதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சைக்கிள், பைக்கு, காரு, எங்களுடைய தோட்டம், துறவுகள், பிஸ்னஸ், எங்கள் வீடு எல்லாத்திலும் நம்முடைய பாதுகாப்பு இருக்கணும். நீங்கள் அதை பாருங்கள், இந்த பாதுகாப்பு எடுக்கப்பட்ட உடனே சாத்தான் பாருங்கள் ஒரு காற்றை அனுப்பி யோபுடைய பிள்ளைகளுடைய வீடு நொறுங்கி விழும்படி செய்து விபத்தை உண்டாக்கி எல்லாரையும் கொன்னுட்டான். அது எப்படி செய்தான்? கர்த்தர் அனுமதி கொடுத்ததுனால. அப்போ ஜெபிக்கும்போது தேவன் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அப்போ உங்களுடைய பொருட்களுக்காக ஜெபிக்கணும். எங்களுடைய பொருட்களை எல்லாம் ஒப்பு கொடுக்குறோம், உங்களுடைய பாதுகாப்புகளை வைத்துக்கொள்ள, அதை திருடர்கள் தொடக்கூடாது, சேதம் வரக்கூடாது, உங்களுடைய பாதுகாப்பில் இருக்கணும். அப்படி நம்ம ஜெபிக்கணும் உபவாசம் பண்ணி. பிஸ்னஸ் செய்கிறவங்க உங்களுடைய வாகனங்கள், உங்களுடைய கடை, உங்களுடைய தொழில் ஸ்தாபனம், உங்களுடைய ஃபேக்ட்ரி, அதில் இருக்கிற எந்திரங்கள் எல்லாத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் பாருங்கள், ஊழியத்தங்க கேமராக்காக ஜெபிக்கிறோம், இந்த மாதிரி எடிட்டிங் மிஷினுக்காக ஜெபிக்கிறோம், மைக்கு வயருக்காக கூட நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தெரியுமா உங்களுக்கு? வயருக்காக கூட ஜெபம் பண்ணுவோம். அதில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும், சாத்தா டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஜெபிக்கணும். பாருங்கள், பொருட்களுக்காகவும். அப்புறம் செவ்வையான வழியை தேடுவதற்கு தான் தேவ சித்தத்தை. ஆண்டவரே, சரியான வழியில் எங்களை நடத்தும், நாங்கள் தப்பான வழியில் போயிடக்கூடாது. நீண்ட தூரம் 1000 மைல் பிரயாணப்படுறீங்க, தப்பாக போயிட்டா டேஞ்சர் ஆயிரம், சரியாக வழி நடத்தும். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நிறையா அந்த தடைகள் வரும். ரெட்டை பழிவார், இந்த வழியில் போகலாமா, இந்த வழியில் போகலாமா, அன்றைக்கி வரும். இதை தெரிந்தெடுக்கலாமா, அதை தெரிந்தெடுக்கலாமா, நீங்கள் சொல்லணும். தேவ சித்தம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படணும். நான் தடுமாறக்கூடாது, என் வாழ்க்கையில் கரெக்டான பாதையில் போகணும், வழி நடத்துதலை தாரும், தவறான வழியை அடைச்சி சரியான வழியிலே நடத்தும். அப்படிலாம் நம்ம ஜெபிக்கணும். அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அழகாக கரெக்டாக நடத்துவார். அப்போ இதுக்கு உபவாச ஜெபம் அவசியம். அதனால் அப்படி ஜெபிக்கணும். வாரத்தில் 2 நாள் வழக்கமான ஒரு ஜெபம். சில சமயத்தில் ஒரு மாற்றம் வரும். ஒரு நாள் உபவாசம் பண்ணி எனக்காக, என் குடும்பத்துக்காக ஜெபம் செய்வேன்.
அதாவது என்னுடைய பர்சனல், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஆண்டவரோட உள்ள ஐக்கியம், என்னுடைய ஊழிய காரியம், எனக்காக என்னுடைய ஆவிக்குரிய பலனுக்காய் ஒரு நாள் நான் ஜெபம் செய்வேன். அப்புறம் என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய மனைவி, இப்போ என்னுடைய மகள், அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய காரியங்களுக்காக ஒரு நாள் ஜெபம் செய்வேன். ஒரு நாள் தேசத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் செய்வேன். என்னுடைய தேசம், என்னுடைய மக்கள் ரட்சிக்கப்படணும், நீங்கள் இந்த எழுப்புதல் திட்டம் நிறைவேறணும், அப்படி ஜெபிப்பார். இது போக ஊழியங்கள் வரும்போது நிறைய ஃபாஸ்டிங் ப்ரேயர், வாழ்க்கையில் பாதி நாள் உபவாசத்திலே போயிடும். நிறைய உபவாச ஜெபங்கள் எங்களுக்கு இருக்கும், கூட்டம் அதெல்லாம் வரும்போது உபவாசம் பண்ணி ஜெபிப்பார், அது இருக்கும். ஆனால் ஒரு வழக்கமான கிரமமான உபவாசம் நமக்கு அவசியம். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் அப்படி செய்கிறீங்களா? நிறைய கிறிஸ்தவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய தவறான ஒரு காரியம் கூட. நம்ம அதை பின்பற்றணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி உபவாச நாள், அதனால் இன்றைக்கி சாப்பாடு, ஒரு வேளை பிள்ளைகள் சாப்பிடலைன்னா செத்தே போக மாட்டாங்க, பயப்படாதங்க, சொல்லிக் கொடுங்க. இது பட்டினியில் உபவாசம். உபவாசமும் ஜெபத்தையும் பிரிக்க முடியாது. இயேசு சொன்னார், உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி உபவாச ஜெபம் என்று தான் பெயர். அப்போ சாப்பாட்டை ஒதுக்கி விட்டு ஜெபம் செய்வார். ஜெபிக்காமல் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னா அது பட்டினி, அது உங்களை பாதிச்சிரும். அப்போ தான் வியாதி வரும். உபவாசம் பண்ணி ஜெபிச்சிங்கன்னா சுகரு, அந்த வியாதி, ப்ரெஷர், எந்த வியாதியும் தாக்காது. ஏன்னா நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் கர்த்தரோடு இருக்கிறீங்க. உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது உங்களுடைய சரீரம் பாதிக்கப்படவே படாது. நீங்கள் மறந்துடாதங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் உபவாசம் பண்ணுறேன்னு சாப்பிடாமல் இருந்து சும்மா இருந்துட்டு நேரத்தை வீணாக்கி கொண்டு வந்தீங்கன்னா உங்களை பாதித்து விடும். அதனால் உபவாசம் ஜெபம் ரெண்டு இணைந்திருக்கணும். அதனால் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஒன்று, காலையிலேருந்து உபவாசிக்கலாம். இந்த ஜெபம் முடிந்த உடனே நீங்கள் சாப்பிட்டு கொள்ள, உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க இந்த உபவாசம் நல்லா அறிந்து கொள்ளுங்க. தேசத்துக்காக மற்ற நாள் உங்களுடைய குடும்பம், உங்கள் காரியமாக ஜெபிப்பதற்கு, உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தொழில், உங்களுடைய தேவைக்காக ஜெபிக்க. அல்லது ஒரு நாள் முடியாத ஒருவேளை உணவை ஒதுக்கலாம், மத்தியானம் சாப்பிடாமல் இருந்து இந்த ஜெபத்துக்கு முன்னால் தனியாக 1 மணி நேரம் பைபிள் வாசித்து ஜெபிங்க. 7 மணிக்கு முன்னால் அட்லீஸ்ட் 1 மணி நேரம் தனியாக போய் பைபிள் வாசித்து நல்லா ஜெபிச்சிருங்க. 7லேருந்து 8 இந்த ஜெபத்தில் பங்கு பெறுங்க. அப்படி இல்லை, நான் வேலைக்கு போகிறேன், முடியாது, மத்தியானம் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னா மத்தியானம் சாப்பிட்டதோடு நிறுத்தி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இடையில அந்த காஃபி, டிஃபன் எல்லாம் எடுக்காமல் ஃபாஸ்டிங் நைட்டு முழுவதுன்னு சொல்லி இந்த ஜெபத்துக்கு பிறகு ஒரு மணி நேரம் தனியாக உட்காந்து ஆண்டவரிடத்தில் பைபிள் வாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இரவு சாப்பிடாதுங்க, ஃபாஸ்டிங். அடுத்த நாள் காலை சாப்பிட்டு கொள்ளலாம். இது மாதிரி சில ஒழுங்குகளை பின்பற்றணும். ஆண்டவர் இயேசு நம்மை கவனிக்கிறார். உபவாசத்தோடு என் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, அவங்க காரியமாக வேண்டுதல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கவனிக்கிறார். அதனால் நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இயேசு நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார், இந்த ஜெபத்தை கவனிக்கிறார். இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்று நம்ம ஜெபிக்கணும். முதலாவது எல்லாம் அப்படியே ஒரு வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே இந்த உபவாச நாளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இன்றைக்கி சொல்லுங்கள், வாய் தர, இந்த உபவாச நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம், எங்கள் குடும்பத்துக்காக, எங்களுக்காக நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கணுன்ற முக்கியத்துவத்தை எங்களுக்கு உணர வைத்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை, எங்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ எங்களுடைய ஜெபத்தை கவனமாய் கேட்கிறீர், எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தரப்போகிறீர். இன்றைக்கு அற்புதத்தை நாங்கள் காணப்போகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, வியாதி உள்ளவங்க, நிறைய பேர் வியாதியஸ்தர்கள், பலதரப்பட்ட நோய்கள், எந்த வியாதியாக இருக்கட்டும் இயேசு குணமாக்க முடியும். இப்போ அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுடைய நெஞ்சு பகுதியில் கை வைத்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஆட்சேபிக்க போகிறோம். கேன்சர் வியாதி இருந்தாலும் அந்த இடத்துல கை வைங்க, அல்லது இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்ட யாராவது இருந்தால், குழந்தைகள், பெரியவங்க இருந்தால் அவங்க மேலே கை வைத்து, எனி டிசீஸ், எந்த விதமான வியாதியாக இருக்கட்டும் பரவாயில்ல, இப்போ இயேசு தொட போகிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி மறையணும், சுகம் உண்டாகணும். நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே நீ ஜெபிக்க போகிறோம். மற்றவங்க கவனிங்க, எனக்கு வியாதியெல்லாம் இல்லைங்க, எனக்கு கடன் பிரச்சனை தான் சொன்னீங்கன்னா நீங்கள் கரம் உயர்த்தி யார் வியாதிக்காக ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, யார் யார் சுகத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவங்களோட இணைந்து இந்த ஊழியக்காரரோடு பிரதரோடு இணைந்து ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற வியாதியஸ்தரை தொடுங்க, அவங்களுக்கு சுகம் கொடுங்க. நம்ம எல்லாரும் இணைந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பாரு. மற்றவங்க எல்லாம் நீங்கள் பாருங்கள் வியாதியஸ்தருடைய சுகத்துக்கு ஜெபிங்க. அப்போ கடன் பிரச்சனைக்கு ஜெபிக்கும் போது அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க. சரியா? எல்லாம் வலதுகரம் உயர்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க. இவருடைய தள்ளும்புள்ள கரம் தொடணும். என்ன கேன்சராக இருந்தாலும் மறையணும், மரண கட்டுகள் மாறணும். குழந்தைகள் பெரியவங்க நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிறவங்க அற்புத சுகம் அடையணும். விசுவாசத்தோட ஜெபிங்க, விசுவாசத்தோட வீட்டில் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லி தைரியமாக ஜெபிங்க, விசுவாசத்தோட ஜெபிங்க. அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். கத்த ஜெபத்தை கேட்டார். இப்போ அப்படி கரமைத்து இயேசுவே நீ தொட்டு விட்டு சுகம் தந்து விட்டு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. யாரோ ஒருவருடைய சிறுநீரகத்தை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். உங்களுடைய சிறுநீரகத்தில் சுகம். நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுறீங்க, அந்த ஆண்டவர் தொட்டு விட்டால் நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்தீங்க. நீங்கள் நடுத்தர வயதுள்ள ஒரு சகோதரன் ஆண்டவர் தொட்டு விட்டார். உங்களுடைய மனைவி பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டார். இன்றையில் இந்த மாற்றத்தை காண்பீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்ட சகோதரி ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். நீங்கள் ஒரு வாலிப மகள், எனக்கு இந்த வாலிப வயசில் இந்த வியாதின்னு கலங்குறீங்க, ஆண்டவர் தொட்டு விட்டார். சகோதரி, நீங்கள் சோதித்து பாருங்கள், இந்த கட்டி இல்லை, அந்த வியாதி இல்லை. நல்ல சுகத்தோடு நீங்கள் நீடித்த நாட்களாக இயேசுக்கு சாட்சியாக இருப்பீங்க. அவருடைய தழும்புகளால் குணமானீங்க. ஜெபம் கேட்கப்பட்டது. நெடுநாள் வியாதி சிலருக்கு 10 வருஷம் 15 வருஷம் இனி சுகமே ஆகாது, சாகு வரைக்கும் மாத்திரை மருந்து தான் நினச்சி அநேகர் ஆண்டவர் இன்னைக்கு தொட்டு இருக்கிறார். இனி சரீரத்தில் மாற்றம் உண்டாகும். நீங்களே அந்த மருந்து மாத்திரை வேண்டான்னு டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க. அதை பார்ப்பீங்க. ஏன்னா இவ்வளோ பேர் இணைந்து ஜெபித்து இருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. 30,000 பேர் இப்பொழுது இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சரியா? இன்னும் சில நம்முடைய நேரம் அடுத்த ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறேன். விடுதலைக்காய் ஜெபம். இன்றைக்கு பலவீனப்படுத்துகிற ஆவி, பயத்தின் ஆவி, தற்கொலையை தூண்டுகிற ஆவி, சோர்பின் ஆவி, சரீரத்தை தாக்கியிருக்கிற மந்திர பில்லிசோனி ஆவி, இந்த ஆவியினால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் கலங்குறீங்க. சரீரம் பலவீனப்பட்டு விட்டது. பலவீனப்படுத்துகிற ஆவி, பயம் வருது, மரண பயம் வருது, ராத்திரெல்லாம் தூங்க முடியல, தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, தற்கொலை எண்ணமாக வருது, செத்து போயலான்னு தோணுது, அந்த தற்கொலையின் ஆவி. அது மாதிரி சில குடும்பத்தில் மந்திர பில்லிசோனி ஆவி, வீட்டுக்குள்ளே யாரோ நடமாடுறாங்க, பயப்படுத்துகிற சொப்பனமாக வருது, கண்ணை மூடுனா பாம்பா தெரியுது, யாரோ வீட்டுக்குள்ளே நடமாடுறாங்க, ஐயோ என்று சொல்லி கலங்குறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. பயப்படாதாங்க. இவ்வகையான பிசாசு உபவாசத்தினால ஜபத்தினால போய்த்தான் ஆக வேண்டும். அப்படியே நீங்கள் வலதுகர உயர்த்துங்க, கண்ணை மூடி ஜெபிங்க. 2 நிமிடம் தான். ஊழியக்காரர் ஜெபிக்க போகிறாங்க. மற்றவங்க பிசாசு போராட்டம் இல்லாதவங்க நீங்கள் கரமுயர்த்தி, ஆண்டவரே இந்த நேரத்தில் யார் யார் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ, எந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு இந்த பிசாசு போராட்டம் இருக்குதோ, நாங்கள் இணைந்து அத்தனை பேர் இணைந்து ஜெபிக்கிறோம். அந்த ஆவிகளை துரத்துக்கிறோம். அவங்களுக்கு விடுதலை உண்டாகணும். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபமேன். ஆண்டவர் ஜெயம் கொடுத்து விட்டார். கரமைத்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்குள்ள உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்படி சொல்லுங்கள். கரமைத்து இயேசுவின் ரத்தத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். தெளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ரத்தத்துக்குள்ளே வந்து விட்டோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒரு சத்துருவின் வல்லமைக்கு, மந்திர வல்லமைக்கு எங்கள் வீட்டில் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன். அடுத்து ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிற குடும்ப ஆசீர்வாதம். நிறைய குடும்பத்தில் அதாவது கணவர் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்படும். குடும்பமே ரட்சிக்கப்பட்டால் தான் குடும்பத்துக்குள்ளே சமாதானம். அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே ஒருமனம் இல்லை, சண்டைகள், முறுமுறுப்பு, பாதிப்பு, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. வீடே ஒரு மாதிரி இருக்குதுங்க ஐயா, ஒரு சமாதானம் இல்லையா, முறுமுறுப்பு, சண்டையாக இருக்குது, எங்கள் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். ஆண்டவருடைய ரட்சிப்பு உண்டாகணும். குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகணும். குடும்ப ஆசிரியர் திருமண காரியம் தடைப்பட்டுக்கிட்டே வருது. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணி திருமண காரியத்தை வாய்க்க பண்ணணும். ஏற்ற துணையை கர்த்தர் கொடுக்கணும்.
பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். அது மாத்திரம் சிலர் கற்பத்தின் கனி இல்லை, குழந்தை இல்லை, ஃபேமிலி பிளஸ்ஸிங், அதுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன கவலை இருக்குது, என்ன துக்கம் இருக்குது, சமாதான கேடெல்லாம் மாறி ஆசீர்வாத தடையெல்லாம் மாறி ஆசீர்வாதம் உண்டாக போகிறது உன்னுடைய குடும்பத்துக்காக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். பயப்படாதங்க. நீங்களும் உங்கள் வீட்டாரை ரட்சிக்கப்படுவீங்க. உங்கள் குடும்ப சமாதான தாபரங்களில் வாசம் பண்ணும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அப்படியே நீங்கள் வலதுகரம் உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் என் குடும்பம் உமக்கு சொந்தம், இயேசுவே உமக்கு சொந்தம், என் கணவர் உமக்கு சொந்தம், என் மனைவி உமக்கு சொந்தம், என் பிள்ளைகள் உங்களுக்கு சொந்தம், நாங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பம் உங்களுக்கு சொந்தம். நீங்கள் ரட்சிங்க, ஆசீர்வதிங்க, சமாதான கேட்டையெல்லாம் மாற்றுங்க. சமாதானம் குடும்பத்தில் வரட்டும், நிம்மதி மகிழ்ச்சி வரட்டும், தடைகள் நீங்கட்டும், திருமண காரியம் வாய்க்கட்டும், கற்பத்தின் கனி அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய மகளுக்கு மருமகளுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவிக்கா ஜெபிங்க, சேர்ந்து ஜெபிங்க. இப்போ ஆசீர்வதித்த குடும்பம், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படணும், எங்கள் குழந்தைகள் எல்லாம் சாட்சியாக வளரணும், ஞானத்தில் வளரணும், படிப்பில் சிறந்து விளங்கணும். எல்லாரையும் பிளஸ் பண்ணி ஃபேமிலி பிளஸ்ஸிங்காக ஜெபிக்க போகிறோம். அப்படியே கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. முடிந்த பேரண்ட்ஸ் பிள்ளைகள் மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இணைந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம்.